கை தேர்ந்த நிறுவனங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரின்சிபலை கடைபிடிப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு பிரின்சிபல் அப்படிங்கிறது இருக்கும். உதாரணமாக ஆம்வே ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனி. அவங்களுடைய பிரின்சிபல் என்ன? நியூட்ராசூட்டிக்கலில் அவங்களுடைய பிரின்சிபல் எப்படின்னா, அவங்க பிரின்சிபல் வந்து ஊட்டச்சத்துக்கள், எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் அவங்கக்கிட்ட இருக்கும். டிஎக்ஸ்என் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேனோடர்மா, அதுதான் அவங்களுடைய பிரின்சிபல். அவங்க யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு ஈவன் நாப்கின் வரைக்கும் கேனோடர்மா மிக்சிங் தான் அவங்ககிட்ட இருக்கும். இப்போது மற்றபடி உலக அளவில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட், இப்போது ஹெர்பாலைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய பிரின்சிபல் வந்து வெயிட் லாஸ், ப்ரோட்டீன் அண்ட் வெயிட் லாஸ். இந்த மாதிரி எல்லா கம்பெனிகளுக்கும், இப்போ எஃப்எல்பி ஃபார் அவர் லிவிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆலிவேரா அவங்களுடைய கான்செப்ட், அதான் அவங்களுடைய பிரின்சிபல். இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய பேஸ்ட்டு, சோப்பு, ஈவன் வந்து குர்குமின் வரைக்கும் ஆலோவேரா இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பிரின்சிபல்ஸ். இந்த மாதிரி பிரின்சிபல் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் நம்ம ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணும்போது மினிமம் கேரண்டி, அவங்க வந்து எதை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஆஸ்டோனியா ஒன் ப்ரைவேட் லிமிட்டடில் ஒரு பிரின்சிபல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. அந்த பிரின்சிபலுடைய பேர் வந்து ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸ். உலகத்திலேயே இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி நம்மளுடைய ஆஸ்டோனியா மட்டும்தான். இவங்களுக்குன்னு பிரத்யேகமான ஒரு இந்தியன் கம்பெனி. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான பிரின்சிபலோடு இயங்கக்கூடிய கம்பெனிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனிகளாக இருக்கும். இந்தியன் கம்பெனிகளில் இந்த மாதிரியான ஒரு கோர் பிரின்சிபல் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு இந்தியன் கம்பெனி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு கோர் பிரின்சிபலோட வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரியான 5 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணினா ஒரு கோர் பிரின்சிபல் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரே ஊட்டச்சத்து நிறுவனம் நம்மளோட ஆஸ்டோனியா லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட் தான். இவங்ககிட்ட இருக்கக்கூடிய கோர் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இவங்க அதாவது கேப்சூல்ஸு, டேப்லெட்ஸு, இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்களை இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஊட்டச்சத்துலையும், ஒவ்வொரு கேப்சூல்ஸ்லையும் அல்லது ஒவ்வொரு டேப்லெட்லையும் ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை இன்பில்டாக வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போது இன்னைக்கு உலக அளவில் எல்லாருடைய நாலேஜும் எல்லாருடைய ஃபோக்கஸும் எங்கே இருக்குது அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் அதை பேஸ் பண்ணின கட் ஹெல்த், நம்மளுடைய குடல் சார்ந்த ஆரோக்கியத்தை தான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்போது எல்லா கம்பெனிகள்லையுமே ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறத ஒன் ஆஃப் த ப்ராடக்டாவோ அல்லது ஒரு ப்ரைமரி ப்ராடக்டாவோ கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளோட கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில், நம்மளோட கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸில் ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறத ஈச் அண்ட் எவ்ரி கேப்சூல்ஸ்லையும் எவ்ரி டேப்லெட்ஸ்லையும் இன்பில்ட்டாக கொடுக்குறாங்க. மினிமம் 5 மில்லியன் ப்ரோபயோட்டிக்ஸ் மினிமம் ஒரே ஒரு டோஸில் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா கேப்சூல்ஸ்லையும் எல்லா டேப்லெட்ஸ்லையும் நம்மளோட ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது இன்பில்ட்டாக இருக்கும். இதனோட பர்பஸ் என்ன? ப்ரோபயோட்டிக் இருக்க வேண்டிய பர்பஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய குடல் ஆரோக்கியம். ப்ரோபயோட்டிக்கோட இன்னைக்கான தேவைங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், இந்த பழக்க வழக்கத்தினால நம்மளுடைய குடலில் இயற்கையாக இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களினுடைய காலனிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால நமக்கு பல விதமான ஊட்டச்சத்து குறைபாடுகளும் டைஜஷன் சார்ந்த பிரச்சனைகளும் நம்ம எதிர்கொள்கிறோம். இதை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு. அப்போ குடல் சார்ந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தினா மட்டும்தான் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் சாப்பிடக்கூடிய ஊட்டச்சத்துக்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய குடல் நேரடியாக ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்க போகிறது இல்லை. இதை நம்மளுடைய குடலுக்கு தேவையான அளவுக்கு, நம்மளுடைய செல்கள் கிரகிக்கக்கூடிய அளவுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை
மாற்றி கொடுக்கணும், உடைச்சி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அந்த கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை யார் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம குடலில் இயற்கையாக இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள். இந்த நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஊட்டச்சத்துக்களை சாப்பிட்டாலும் சரி அல்லது உணவுகள் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களையும் அது கிரகிக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான பண்பு. அதை நம்மளுடைய ஒவ்வொரு கேப்சூல்ஸில் மெயின்டைன் பண்ணுறது நம்ம கம்பெனியுடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். ரெண்டாவது பிரின்சிபல், நம்மளுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய செல்களை டேமேஜ் பண்ணுறதுலேருந்து காக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், சிறப்பு வாய்ந்த ஊட்டச்சத்து. இது பல காய்கறிகள்லையும் சில தானியங்கள்லையும் சில ஹெர்பல்ஸ்லையும் மிகுதியாக இருக்குது. இதை தேடி தேடி தான் நம்ம எல்லாம் சாப்பிட்றோம். எந்த உணவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கோ அந்த உணவை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய செல் டேமேஜிலிருந்து பாதுகாக்க முடியும். அப்போது மற்ற நிறுவனங்கள் இதை ஒரு பொருளாக, ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஜூஸாவோ ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கேப்சூலாவோ கொடுக்குறாங்க. பட் இதனுடைய முக்கியத்துவம் கருதி நம்மளோட ஆஸ்டோனியா 1 பிரைவேட் லிமிடெட் நம்மளுடைய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி கேப்சூல்ஸ்லையும் டேப்லெட்ஸ்லையும் நம்மளுடைய ஆர்கனுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. லங்ஸுக்கு என்ன மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணுமோ அதை கொடுக்குறாங்க. கிட்னிக்கு என்ன மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணுமோ அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்மளோட ஹார்ட்டுக்கு என்ன மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணுமோ அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் நம்ம ப்ராடக்டை ஊட்டச்சத்துக்களை ஃபார்முலேட் பண்ணும்போது அந்தந்த பிரத்யேகமான உறுப்புகளுக்கு அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணுமோ அதை ப்ரொவைட் பண்ணுறது சிறப்பான விஷயம். மூணாவது, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளும் கொடுக்குற விஷயம் என்னென்னா ஆயுர்வேதா ஹெர்பல்ஸில் இருந்து ஊட்டச்சத்துக்களை பிரித்து எடுத்து காம்பினேஷனில் கொடுக்கறது தான் இன்னைக்கான ட்ரெண்டாக இருக்குது. பட் நம்மளுடைய நிறுவனம் அதுக்கு மேலே ஒரு படி போய் இந்த ஊட்டச்சத்துக்கள் நிரூபிக்கப்பட்ட ஆயுர்வேத ஊட்டச்சத்துக்களில் ஹை கான்சன்ட்ரேட்டட் ஊட்டச்சத்துக்கள் எதெல்லாம் இருக்குது, எதெல்லாம் பேட்டன்டாக இருக்குது, இதை மட்டுமே பிரித்து எடுத்து அதில் வேர்ல்டில் நம்பர் 1 இன்கிரியன்ஸை மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வகந்தாவில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளும் அஸ்வகந்தாவோட எக்ஸ்ட்ராக்ஷன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளுடைய கம்பெனி ஆஸ்டோனியா 1 அந்த அஸ்வகந்தாவில் ரூட்டில் இருந்து மட்டும் பிரித்து எடுத்து அதை பேட்டன்ட் பண்ணியிருக்கக்கூடிய KSM 66 அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது அஸ்வகந்தாவிலேயே மருத்துவ குணம் வாய்ந்த விட்டானின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்கிரியண்ட்டை மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுறோம். அப்போது விட்டானினுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது 5%. இதுதான் வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய விட்டானின். இதை KSM 66 அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தில் இருந்து மட்டும் நம்ம வாங்கி பயன்படுத்துறது எதுக்காக அப்படின்னா இது ஒரு சாம்பிள். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸும் அர்ஜுனா அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அர்ஜுனைன் அப்படிங்கிற கான்சன்ட்ரேட்டட் 80% வரைக்கும் இருக்கக்கூடிய அர்ஜுனைன் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஹெர்பல்ஸில் இருந்தும் அதில் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது இது ஒரு ஆயுர்வேதா ஹீலிங் ப்ராப்பர்ட்டி. நம்மளுடைய லங்ஸுக்குனா அல்லது நம்மளோட கிட்னிக்குனா நம்மளுடைய ஹார்ட்டுக்குனா என்னென்ன மாதிரியான ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் தேவையோ அதில் ஹையர் கான்சன்ட்ரேஷன் பயன்படுத்துறது தான் அஸ்டோனியாவுடைய சிறப்பு. 4வது பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு கேப்சூல்ஸ்லேயும் ஒவ்வொரு டேப்லெட்ஸ்லேயும் நமக்கு தேவையான நம்ம சாப்பாட்டில் கிடைக்காத விட்டமின்ஸும் மினரல்ஸும் கான்சன்ட்ரேட்டடாக ஃபில் பண்ணுறது தான் அடுத்த 4வது பிரின்சிபலாக வச்சுருக்கேன். நம்ம உணவை சமைச்சு சாப்பிடும்போது பெருவாரியான விட்டமின்ஸும் மினரல்ஸும் நம்ம ஃபுட்டை ஹீட் பண்ணும்போது டிசால்வ் ஆகி போகுது. அதனால தான் நமக்கு நியூட்ரிஷனல் பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுது. இன்றைக்கி இன்ஆர்கானிக் ப்ரொடியூசர்ஸ் அதிகமாக வந்ததுனால
இன்னைக்கு மினரல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய காய்கறிகள்லையோ நம்மளுடைய பழங்கள்லையோ கிடைக்கிறதில்ல. இதெல்லாம் செப்பரேட்டாக வெளியிலிருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய சுச்சுவேஷனில் தான் நாம் இருக்கோம். நம்மளுடைய எல்லா வகையான கேப்சூல்ஸ்லையும் எல்லா வகையான டேப்லெட்ஸ்லையும் விட்டமின்ஸும் மினரல்ஸும் ஒரு பார்ட்டாக நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ பாருங்கள், நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கு போட்டு தான் இந்த ஹெர்போ நியூட்ரோஜெனிக்ஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 5வதா நம்மக்கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு விஷயம் ஜெனட்டிக்கல் என்ஜினியரிங். நம்மளுடைய ஜீன் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய, நம்மளுடைய ஜீனையே மாற்றி அமைக்கக்கூடிய ஃபார்முலாவை தான் இந்த கடைசி ஃபார்முலாவாக யூஸ் பண்ணுறாங்க. நாம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட்டும் ஜீன் லெவலில் ஒர்க் பண்ணி நம்மளுக்கு ஒரு அபரிதமான ஒரு மாற்றத்தை நம்மளுடைய பாடியில் கொடுக்கறது தான் இந்த ப்ராடக்டுடைய முக்கியமான வேலை. இந்த மாதிரி ஒரு 5 வகையான பிரின்சிபல்ஸை ஒன்று சேர்த்து கேப்சூல்ஸும் டேப்லெட்ஸும் பண்ணுறதுனால நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு நாலேஜபுளான ப்ராடக்ட்ஸாக இருக்குது. இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்தியாவில் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் இதில் யாரெல்லாம் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களோ, என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்களை இது வரைக்கும் ஹியூமன் ட்ரையல் மூலமாகவோ கிளினிக்கல் ட்ரையல் மூலமாகவோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ, அதை எல்லாத்தையுமே நாம் சோர்ஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஸ்பெஷல் ஃபார்முலேஷன்ஸாக நிறைய வகையான சப்ளிமெண்ட்ஸை நாம் தயாரித்து கொடுக்குறோம். அதோட மட்டும் இல்லாமல் உலக அளவில் கிளினிக்கலி ப்ரூஃப் பண்ண நிறைய ஃபார்முலேஷன்ஸ், டைரக்ட் ஃபார்முலேஷன்ஸை அதனுடைய பேட்டர்னை மட்டும் எடுத்து இந்தியாவில் நமக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸை நம்ம உள்ளே கொண்டு வரோம். அதில் ஒரு ப்ராடக்ட் தான் ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணிட்டோம். பட் ப்ராடக்ட் வந்து இன்னும் ரீச் ஆகலை. அதில் ஒரு ப்ராடக்ட் தான் நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். யங்1 அப்படிங்கிற பிராண்டில் ஒரு ப்ராடக்டை நம்ம கொடுக்குறோம். அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேவிட் சிங்க்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயாலஜிஸ்ட், ஒரு ஆஸ்திரேலியன் பயாலஜிஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. இவர் தான் ஒரு NAD அப்புறம் NAD+ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஜெனட்டிக்கலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இன்கிரியன்ஸை உலகத்துக்கு முதல் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணவர். இவருடைய ஃபார்முலா பிரகாரம், இவருடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஏஜிங் ப்ராசஸை ஸ்லோ பண்ணி அவங்க இளமையை தக்க வைக்கிறத பார்க்க முடியும். இதுக்கு முதல் டெஸ்டிமோனி அப்படின்னா நம்மளுடைய சயின்டிஸ்ட் டேவிட் சிங்க்லர் தான். நீங்கள் நண்பர்களே, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த படம் அப்படிங்கிறது லெஃப்டில் இருக்கிறது அவருடைய பழைய படம். பழைய படம் அப்படின்னா அவருக்கு இப்போ ஏஜ் 55. 1969 பிறந்து இன்னைக்கு அவர் 55 வயதான ஒரு சயின்டிஸ்ட். நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது அவருடைய ஏஜிங் ப்ராசஸை குறைச்சி இன்னைக்கு ஒரு 30-35 வயசு தோற்றத்தில் இருக்கார் அப்படின்னா அதுதான் இவர் கண்டுபிடிச்ச இந்த ஆன்டி ஏஜிங் ஃபார்முலாவுடைய சக்ஸஸ். இதை யாரோ விலங்குகளுக்கு கொடுத்தோ முயலுக்கு நாய்க்கு கொடுத்தோ அவர் செக் பண்ணல. இவர் செக் பண்ணினது, இவர் ப்ரூஃப் பண்ணினது, இவருடைய பயாலஜிக்கல் பாடியை அவர் ஒரு டெஸ்டிமோனியாக மாற்றி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக இந்த மாதிரி எப்படி நம்ம ஆன்டி ஏஜிங்கை பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். நம்மளுடைய லைஃப்பில் ஒரே ஒரு உண்மை, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பிறந்துட்டோம், பட் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இறந்துருவோம் அப்படிங்கிறது உண்மை. இந்த நேச்சரை யாராலும் மாற்ற முடியாது, கண்டிப்பாக மாற்ற முடியாது. பட் நமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் போக 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 கடந்து போக போக நம்மளுடைய பாடியில் ஏஜிங், அதாவது வயதாகும் தன்மை அப்படிங்கிறது கூடிக்கிட்டே போகும். ஒரு காலகட்டத்தில் இந்த உடல் இயங்க முடியாத சூழ்நிலைக்கு போய்டும். பட் இதை யாராவது தடுக்க முடியுமான்னா கண்டிப்பாக தடுக்க முடியாது. ஆனால் இந்த வயதாகும் தன்மையை குறைக்க முடியும். இப்போது நம்மளுடைய மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது 120 ஆண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த 120 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னைக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கம், இன்னைக்கு இருக்கக்கூடிய
நம்மளுடைய சோசியல் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு 65லிருந்து 70 வயசுக்குள்ளர முதுமை அடைஞ்சு அவர் வந்து இறக்கும் தருவாய்க்கு போயிடுறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னா, நமக்கு மிக வேகமாக வயதாகக்கூடிய தன்மையை நமக்கெல்லாம் இப்போ கிடைக்கக்கூடியது 50% ஆயில் மட்டும்தான். 120 வருஷம் வாழ வேண்டியவங்க 60 to 70 வயசு தான் வாழக்கூடிய சூழல்ல இருக்கோம். அப்போ நமக்கு ஒரு வருஷம் கடந்து போனால் 2 வருஷம் பின்னாடி போக வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். பட் இந்த பயாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது, அதை உட்கொள்ளும் போது நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்லோவாகிறத பார்க்க முடியும். இதுதான் இவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இந்த ப்ராசஸில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகி இன்னைக்கு வயதான தோற்றத்தை இளமையான தோற்றமாக தொடர்ந்து நிலைநிறுத்திருக்கக்கூடிய நிறைய செலிபிரிட்டிஸை பார்க்க முடியும். இதை நம்மளோட ப்ராடக்டை யூஸ் பண்ண பிக்சர்ஸ் கிடையாது. டேவிட் சிங்கிளுடைய ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணக்கூடிய செலிபிரிட்டிஸ் அண்ட் விஐபிஸோடைய புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது தவறுதெல்லாம் நீங்கள் நினச்சக்கூடியது. நம்ம ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இது டேவிட் சிங்லருடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணக்கூடிய பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ். இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆன்டி ஏஜிங்கை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதே சேம் ஃபார்முலாவில் நாம் ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறோம். யங் ஒன் அப்படிங்கிற பிராண்டில் அடுத்த 26ஆம் தேதி, வருகிற 26ஆம் தேதி நம்மளுடைய நிறுவனம் ஆல் ஓவர் இந்தியா இதை லான்ச் பண்ணுறாங்க த்ரூ ஜூம் மூலமாக. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உலக அளவில் நிரூபிக்கப்பட்ட, கிளினிக்கலி ப்ரூஃப் பண்ண நிறைய இன்கிரியன்ஸை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் குறைஞ்சு நம்மளுடைய ஜீன் லெவலில் மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு இளமையான தோற்றத்தையும் உள்ளுறுப்புகள் அதனுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் போல நம்மளுடைய உள்ளுறுப்புகளை மாற்றுறதுக்கான ஒரு ஃபியூலாகவும் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் ஆகுது. இதை நம்ம தொடர்ந்து 1 or 2 இயர்ஸ் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்போது நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆகி நாம் வந்து எப்போதும் இளமையான தோற்றத்தில் இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல் ஆகுது. இது வந்து ஒரு மருந்தோ அல்லது ஒரு நோய்க்கான தீர்வோ அல்ல. நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸை, நம்மளுடைய வயதாகும் தன்மையை நிறுத்தி ஸ்லோ பண்ணி நம்மளுடைய உண்மையான ஏஜை குறைச்சி நம்மளை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனை தான் இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்போது எத்தனை காலம் இதை நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் இது கூடிக்கிட்டே போகும். இந்த மாதிரியான ப்ராசஸ் நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே விரும்புறது ஏஜிங் ப்ராசஸை தள்ளி போடணும். அவங்கக்கிட்ட எவ்வளவோ பணம் இருக்குது, அதெல்லாம் யாருக்கும் யூஸ் ஆக போகிறது இல்லை. நம்மளுடைய லக்ஸூரியஸ் கார் வாங்குறதுக்கோ அல்லது ஒரு பெரிய வீடு வாங்குறதுக்கோ அது யூஸ் ஆகும் ஒழிய நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸை தள்ளி போடுறதுக்கு அது யூஸ் ஆகிறதில்லை. இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏஜிங் ப்ராசஸில் இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் வந்து மரைன் கொலாஜன். இதுவும் ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட் தான். வேர்ல்டில் வந்து இன்னைக்கு ஒரு அவேர்னஸ், பெரிய அவேர்னஸ், ரொம்ப எளிமையான ஒரு அழகான ஒரு ப்ராடக்டை இன்னைக்கு உலகம் வந்து லைக் பண்ணி வாங்குறாங்க அப்படின்னா அது கொலாஜன் தான். கொலாஜன் எதுக்காக அப்படின்னா நம்மளோட பாடியில் புரோட்டீன் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை, அதாவது புரோட்டீன் பேஸ் பண்ணின உணவுகளில் கொலாஜன் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பாடி சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்கிரியன்ட். அது சிந்தசைஸ் அது ஜென்ரலாக நம்மளோட பாடி வந்து சிந்தசைஸ் பண்ணும், அதை வந்து உருவாக்கும். அந்த மாதிரி உருவாக்கும் போது நம்மளுடைய இளமை காலங்கள்லேருந்து
அப் டு 20 இயர்ஸ் வரைக்கும் இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நார்மல் லெவலில் இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜ் பிள்ளைகள், டீனேஜ் பசங்க, நம்மளுடைய 20 வயசுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளாகட்டும், ஆண் குழந்தைகளாகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல அடர்த்தியான முடியோட, அழகான நகங்களோட, நல்ல ஸ்கின் பளபளப்பாக இருக்கக்கூடியது, முக லட்சணமாக ரொம்ப அழகான தோற்றத்தில் இருப்பாங்க. அதாவது கருப்பாக இருக்கிறாங்க, சிவப்பாக இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. பட் எந்த மாதிரியான கலரில் இருந்தாலும் அவங்க ஒரு ஷைனிங்காக, ஒரு பளபளப்பாக, ஒரு அட்ராக்டிவான தோற்றத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது யூனிவர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இளமையில் கொடுக்கக்கூடிய கிஃப்ட். இதே இளமையில் நம்ம அழகாக இருக்கக்கூடிய நாம் யாராக இருந்தாலும் ஏஜ் ஆக ஆக அதனுடைய ப்ராசஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ உதாரணமாக சொல்கிறேன், நம்மளோட சயின்டிஃபிக் ப்ரூஃப் பிரகாரம், கிளினிக்கல் ப்ரூஃப் பிரகாரம் 20 வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும் வருஷத்துக்கு 1% அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கொலாஜன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது, நம்மளுடைய பாடி சிந்தசைஸ் பண்ணக்கூடிய இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு பிறந்த நாள் நீங்கள் கொண்டாடிட்டீங்கன்னா அதுலேருந்து 1%, போன வருஷம் பண்ண ப்ரொடக்ஷன்லேருந்து 1% குறையும். அப்போ 20 வயசுல இருந்தே நம்மளுடைய இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ உதாரணத்துக்கு 20 வயசுலேருந்து குறையுது அப்படின்னா ஒரு 50 வயசு இருக்கக்கூடிய நபருக்கு 30% குறைஞ்சி போயிருக்கும். 30 வருஷத்தை கடந்துட்டார். 20 to 50 வயசு அப்படின்னா அந்த 30 வயசு காலகட்டத்தில் 30% கொலாஜன் ப்ரொடக்ஷன் காணாமல் போயிருக்கும். அதுவே ஒரு 60-70 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ ப்ரொடக்ஷன் கிட்டத்தட்ட 50% காணாமல் போயிடும். இப்போ ஆரம்ப காலங்களில் நம்மளுடைய நகமோ நம்மளுடைய முடியோ உதிர்ந்து போகும்போது ஈஸியாக அழகாக வளர்ந்து வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். நம்மளை எந்த மாதிரியான ஒரு அடிப்பட்டால் கூட டக்குன்னு நம்மளுடைய ஸ்கின் எல்லாம் நார்மல் பொசிஷனுக்கு வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் ஏஜிங் ப்ராசஸ், ஏஜ் ஆக 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 இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போயிட்டே இருக்கும். இதனால தான் நம்மளுடைய உடலில், நம்மளுடைய கண்களில், நம்மளுடைய கன்னத்தில், நம்மளுடைய கைகளில் சுருக்கங்கள் வர்றதா பார்க்க முடியும். கருப்பு, அதாவது ஆர்டிஃபிஷியலான ஒரு கருப்பான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறத பார்க்க முடியும். நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு ஸ்கின் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உடல் தோற்றத்தில் அந்த அழகு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய டிமாண்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுகளில் ஒன்று கொலாஜன். இந்த கொலாஜனை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும், அவங்க ஜப்பானில் இருக்கிறதாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இங்கிலாண்டில் இருக்காங்க சரி, யாருமே இன்றைக்கி இணையத்தில் போய் தேடினீங்கன்னா நிறைய பேர் தன்னோட அழகுக்காக, நம்மளுடைய வசீகரத்துக்காக, நம்மளுடைய முக பளபளப்புக்காக, நம்மளுடைய நகங்கள் அழகாக வளரணுன்றதுக்காக, முடி அழகாக இருக்கணுன்றதுக்காக இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டேக் ப்ராடக்ட் தான் கொலாஜன். இந்த கொலாஜன் 2 வகைகளில் இருக்கும். ஒன்று நேச்சுரல் சோர்ஸில் வெஜ் சோர்ஸ், இன்னொன்று மெரைன் சோர்ஸ், கடல்லேருந்து இருக்கக்கூடிய மெரைன் சோர்ஸ். வெஜ் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரேர், அது அவ்வளோ எஃபெக்டிவ் இல்லை. ஆனால் மெரைன் சோர்ஸ் அப்படிங்கிறது தான் உலகத்தில் இருக்கக்கூடிய கொலாஜன்களில் நமக்கு பாடி சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலான ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறது மெரைன் கொலாஜன் தான். இந்த மெரைன் கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாடுகள், உலக நாடுகள் எல்லாரும் மெரைன் கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வேர்ல்டுலேயே 2 கண்ட்ரிஸ் மட்டும்தான் டாப் ரேங்கிங்கில் இருக்காங்க. ஒன்று கொரியா, இன்னொன்று ஜப்பான். கொரியாவில் இருக்கக்கூடிய கொலாஜனை விட ஜப்பானீஸ் கொலாஜன் அப்படிங்கிறது வேர்ல்டில் குவாலிட்டியில் நம்பர் 1. இந்த கொலாஜனில் ஒரு 5 வகையான கொலாஜன்ஸ் இருக்குது. கொலாஜன் பெப்டைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலாஜனில் 5 வகைகள் இருக்குது. டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4, டைப் 5. மேக்சிமம் நம்ம பாடி அதிகமாக சிந்தசைஸ் பண்ணுறது, நம்மளுடைய பாடி முழுமையாக கட்டமைக்கிறது கிட்டத்தட்ட 95% டைப் 1 புரோட்டீன் தான். டைப் 1 கொலாஜன் புரோட்டீன் தான். அப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் எது பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப் 1 கொலாஜன் புரோட்டீன் தான். இது ஒரு மெரைன் சோர்ஸ் தான். இந்த ப்ராடக்டை சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா,
ஒரு 120 days ஒரு டார்கெட்டாக வச்சுட்டு சாப்பிட்டுட்டே வரும்போது இது ரொம்ப அழகான குடிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சுவையோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. நாம் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதில்ல, டைரெக்டாக ஜப்பான்லேயே, அதாவது உலகத்திலேயே நம்பர் 1 கொலாஜன் அப்படிங்கிறது ஜாப்பனீஸ் கொலாஜன்லேயே நம்பர் 1 இருக்கிறது வந்து இன்ஜா கொலாஜன். இன்ஜா அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான் வேர்ல்டில் நம்பர் 1. அந்த இன்ஜாங்கிற பிராண்டில் ஃபஸ்ட் நாம் வந்து என்ன பண்ணுறோம், ப்ராடக்டை மட்டும் தனியாக, கொலாஜனை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நாம் இந்தியாவில் சில இன்கிரியன்ஸை இன்பில்டு பண்ணுறோம். இப்போது நம்ம பாடி வந்து கொலாஜனை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில விட்டமின்ஸும் மினரல்ஸும் தேவைப்படும். மெயினாக வைட்டமின் சி, வைட்டமின் இ, ஒரு நிமிஷம், ஓகே, வைட்டமின் சி, வைட்டமின் இ, அப்புறம் காப்பர், ஜிங்க்கு, இந்த மாதிரி இன்கிரியன்ஸ் எல்லாம் இருந்தால் தான் நம்மளுடைய புரோட்டீன் இது கொலாஜன் பெப்டைடாக கன்வெர்ட் பண்ண முடியும் நம்ம பாடியால். இதனுடைய உற்பத்தி அப்படிங்கிறது நம்மளுடைய புரோட்டீன் மெட்டபாலிசத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போது நாம் ஜென்ரலாக நம்மளுடைய பாடிக்கான ஒரு எபிலிட்டியை கொடுக்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய கொலாஜன் பெப்டைடுங்கிறது இன்றைக்கி நமக்கு தேவைக்கு பூர்த்தி பண்ணாலும் கூட நம்மளோட பாடியை நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம புரோட்டீன் சாப்பிட்றோம். அந்த புரோட்டீனை வந்து கொலாஜனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தேவையான அடிஷ்னல் இன்கிரியன்ஸை நாங்கள் இதில் இன்புட் பண்ணி கொடுக்குறோம். அதனால் நம்மளுடைய மெரைன் கொலாஜன் அப்படிங்கிறது தி பெஸ்ட் கொலாஜன். இதை காலையில் எனி ட்ரிங்கோட இதை சாப்பிடலாம். யாரெல்லாம் ஒரு அழகான ஒரு ஸ்கின் நம்மளுக்கு வேணும், முகம் வந்து பொழிவாக இருக்கணும், நம்ம பியூட்டி பார்லர் போகிறோம் போல, ஒரு பியூட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணல, இதெல்லாம் விட உள் அழகு, நம்ம இன்னர் பியூட்டி அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு தேவை நமக்கு வந்து புரோட்டீன் சிந்தசிஸில் மெயினாக நம்ம பாடி சிந்தசிஸ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். அதில் நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய இந்த புரோட்டீன் அப்படிங்கிறது வித்தின் 30 daysலேயே நம்மளுக்கு ஒரு அருமையான மாற்றத்தை கொடுக்க முடியும். ஸ்கின் லெவல்லே ஆகட்டும், ஸ்கின்னோட டோனிங், அதனுடைய பளபளப்பு, அதனுடைய ஹைட்ரேஷன், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு அழகான ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மெரைன் கொலாஜன் அதுக்கு சப்போர்ட் பண்ணது. அழகான நகங்கள், அழகான முடி, அடர்த்தியான முடி, இதெல்லாம் ஒருத்தர் விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க விரும்ப வேண்டிய ப்ராடக்ட் வந்து மெரைன் கொலாஜன் தான். ஸோ உலக அளவில் இன்னைக்கு விற்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ்களில் ரொம்ப அதிகமாக விற்கக்கூடிய ஒரு பியூட்டி ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, விரும்பக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து மெரைன் கொலாஜன். இதை பற்றி நம்ம பேசணும்னா ஒரு 2 to 3 மணி நேரம் பேசுகிற அளவுக்கு சப்ஜெக்ட் இருந்தாலும் கூட நம்மளுடைய நேரம் கருதி இதை நான் ஷார்ட்டாக இதை முடிச்சிடுறேன். அடுத்து ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்கக்கூடிய டைமில் இந்த ப்ராடக்டை பற்றி இன்னும் அதிகமான விஷயங்களை நம்மளால் பேசலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது வித்தின் 3 to 4 monthsக்குள்ளார ஒரு மிராக்கிளான ரிசல்ட்ஸை நம்மளோட பாடியிலே ஆகட்டும் அல்லது நம்மளுடைய முகங்களில், நம்மளோட கை கால்களில் நாம் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தோற்றத்தை மாற்றுறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் உலக அளவில். இந்த மாதிரி தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மெயினாக சும்மா வந்து நோய்க்கான தீர்வுகளை தேடிக்கிட்டு இருக்கிறத விட வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்தையும் நம்மளுடைய மூளையும் பாதுகாக்கக்கூடிய பிரைன் ஒன் ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குது. ஹேருக்கு தனியாக ப்ராடக்ட் இருக்குது, ஐக்கு தனியாக ப்ராடக்ட் இருக்குது, தைராய்டுக்கு இப்போ லான்ச் ஆக போகுது, அப்புறம் லங்ஸுக்கு தனியாக ப்ராடக்ட் இருக்குது, ஹார்ட்டுக்கு தனியாக ப்ராடக்ட் இருக்குது, லிவருக்கு தனியாக ப்ராடக்ட் இருக்குது, ப்ராஸ்டேட் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு 45 to 50 வயதை கடந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஸ்டேட் வீக்கம். இதுக்கு நேரடியான மருத்துவம் கிடையாது. ஜென்ரலாக அது ஒரு ஏஜிங் ப்ராசஸில் நம்மளுடைய டெஸ்டோஸ்டெரான் வந்து நம்மளோட டெஸ்டோஸ்டெரான் வந்து டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரானாக கன்வெர்ட் ஆகும்போது ஏற்படக்கூடிய அந்த வீக்கம் அப்படிங்கிறத ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் இது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட இது வயசு ஆக ஆக நிறைய பிரச்சனைகளை
வயதான ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. யூரின் இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு யூரின் ட்ராப்பாக போகும், யூரினில் வந்து ஸ்பீடு இருக்காது. அதே மாதிரி யூரின் அதாவது அர்ஜ் யூரினை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கான சூழலில் இருப்பாங்க. அடிக்கடி யூரின் போவாங்க, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். இது நாள்பட இது அப்படியே இந்த யூரின் ஃப்ரீக்வெண்ட் யூரின் இருக்குது அல்லது ட்ராப்பிங் இருக்குது அப்படின்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும், அவங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும். அது நாள்பட என்ன ஆகும்னா ப்ராஸ்டேட் கேன்சராகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான சப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்டு, ஒரு நியூ ஃபார்முலாவில் நம்ம ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சிறப்பான ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அடுத்தது வந்து ஒவ்வொரு ஆர்கனுக்கும் தகுந்த மாதிரி நம்மளோட போனுக்கு, நம்மளுடைய மூட்டுக்கு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு, கண் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு, ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு, தைராய்டு சம்மந்தமான இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வர்றதுக்கு முன்னாடி காக்கிறதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இது வரைக்கும் லான்ச் பண்ணிட்டாங்க. நம்மளோட ஆஸ்ட்ரோனியா ஒன் பிரைவேட்ஸ் லிமிட்டனுடைய ஃபஸ்ட்டு பேஸினுடைய டார்கெட் என்ன அப்படின்னா 70 ப்ராடக்ட்டுகளை ஊட்டச்சத்துக்கள் மற்றும் இந்த பர்சனல் கேர் ரேஞ்சில் ஒரு 70 ப்ராடக்ட்ஸை ஃபஸ்ட் இயரில், அதாவது ப்ரீ லான்ச்சிங் பீரியட்லேயே லான்ச் பண்ணிடும் அப்படின்றக்கான ஒரு டார்கெட்டோடு இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. இதுவரை 55க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்டுகளை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு 15 ப்ராடக்ட் அடுத்த 3 மாதங்களில் இவங்க லான்ச் பண்ணிடுறாங்க. டோட்டலி 70 ப்ராடக்ட்ஸ் ஃபஸ்ட் இயர். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெயர் எடுத்த ப்ராடக்ட்டுகளை கூட இந்தியாவில் அவங்க அதே சேம் ஃபார்முலாவில் லான்ச் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட பேஸ்ட் இருக்குது, சோப் இருக்குது, சானிட்டரி பேடில் ஆனையான் பேடு நம்மக்கிட்ட இருக்குது, இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி, இந்தியன் ப்ரைஸிங். அதே மாதிரி பர்சனல் கேரில் வந்து ஒரு 3 பிராண்டில் நம்மளோட பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது ஒரு கஸ்டமைஸ்டு ஃபார்முலேஷன்ஸ். மற்ற ஊட்டச்சத்துக்கள் கம்பெனிகளுக்கும், மற்ற இருக்கக்கூடிய டைரக்ட் செல்லிங் கம்பெனிகளுக்கும், மற்ற ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே கஸ்டமைஸ்ட். ஒரு போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த்துக்காக நம்ம ஜென்ரலாக நம்ம ஒரு கம்பெனியில் ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னா, அது ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் சரி, டைரக்ட் செல்லிங்காக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கம்பெனியில் நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி சாப்பிடுவோம்னா நிறைய இன்கிரியன்ஸை தேடி வாங்கி சாப்பிடுவோம். அல்லது ஒரே கம்பெனியில் நிறைய இன்கிரியன்ஸை நம்ம காம்பினேஷனாக வாங்குவோம். ஆர்த்தோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குர்குமின் வாங்குவோம், போஸ்வில்லா செரட்டா வாங்குவோம், குளுக்கோசமைன் வாங்குவோம், அப்புறம் கொலாஜன் பெப்டைடு வாங்குவோம், அதே மாதிரி ஒமேகா 369 வாங்குவோம். இது எல்லாமே நம்மளுடைய ஜாயிண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 3 to 6,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு செலவு இருக்குது. பட் நம்மளோட ஆஸ்ட்ரோனியா ஒன்ல நான் சொல்ல எல்லா இன்கிரியன்ஸும் ஒரே ப்ராடக்டில் இருக்கும். அதுவும் எர்போ நியூட்ரோஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற ஃபார்முலாவில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸோட சேர்த்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், நம்மளுடைய ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் காம்போ இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு ப்ராடக்டாக நம்மளுக்கு இருக்கு. இத்தனை காம்பினேஷன் சாப்பிட்றத விட ஒரே ஒரு ஆர்த்தோவன் சாப்பிட்டாலே ரெக்கவரி ஆகிடலாம். இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஒவ்வொரு ப்ராடக்டும் கஸ்டமைஸ்டாக இருக்கும். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் நம்மகிட்ட பர்சனல் கேரில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஹில்ஸ் அண்ட் பீச்சஸில் ஹாலிவேரா க்ரீம் இருக்குது, ஃபேண்டாஸ்டிக்கான க்ரீமு. மாய்ஸ்சரைசிங் லோஷன் இருக்குது. ஹில்ஸ் அண்ட் பீச்சஸில் சன்ஸ்க்ரீன் லோஷன் இருக்குது, ஃபேஸ் வாஷ் இருக்குது, எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. இதே மாதிரி ஆம்பர் 1 அப்படிங்கிற பிராண்ட், நம்மளுடைய ஓன் பிராண்ட் ஆம்பர் 1 அப்படிங்கிற பிராண்டில் மாய்ஸ்சரைசிங் லோஷன் இருக்குது, ஸோ ஃபேஸ் வாஷ் இருக்குது, ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்குது, டோனர் இருக்குது. இந்த மாதிரி 3 பிராண்டில் நம்மகிட்ட பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் இருக்குது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கம்பெனிங்கிறது